மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், துலாத்தில் சனி மற்றும் ராகு, தனுசில் சூரியன் மற்றும் புதன், மகரத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன். மேஷராசி நேரலை பொறுத்த வரைக்கும் எண்ணிய எண்ணங்கள் செயலாக்கமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான தினம். நம்ம எப்படி ஒரு வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்ம எந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோட செயல்படுறோமோ, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தினம். நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு நல்ல பெயரும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினம். நீங்க என்ன செய்வேன் என்று வாக்களித்தீர்களோ அந்த வாக்களித்தபடி நிறைவேற்றி காட்டக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல தினமாக அமைகிறது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க ஒரு தினமாக அமைகிறது. நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்க எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அது ரொம்ப சிறப்பாக செய்வீர்கள். பாராட்டுதல்கள் வரும். சில நேரங்களில் வெளிநாடு போறதுக்காக நீங்க பிளான்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அது போறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடி வரும். நீங்க எடுத்த எந்த ஒரு காரியமும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பெரியவர்களுடைய ஆசி, நல்ல ஒரு கோவில் போறது, சுவாமி தரிசனம் பார்க்கறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைகிறது. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனக்குழப்பங்களும் சில தயக்கங்களும் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் அற்புதமான வெற்றியை அடைவார்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேரலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பின்னடைவுகள் ஏற்படலாம். ஏன்னா அது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால். இதுல நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கவனம் எதுல செலுத்தணும்னா நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், இரண்டாவது குடும்பத்துல வரக்கூடிய சில பிரச்சனைகள், அப்புறம் பணம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள், இது எல்லாத்திலுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்கள்ல தேவையில்லாத சில செலவுகளை இழுத்து விட்டுருவீங்க. வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது ஏதாவது ஒரு சின்னதா யாராவது ஒருத்தர் இப்போ உங்க கார்ல ஒரு சின்ன கோடு போட்டு போயிட்டாங்க, அதுக்கு ஒரு செலவு. இந்த மாதிரி தேவையற்ற சில செலவுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. அம்பாளை பெண் தெய்வம் தொழுது செல்லும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு குறையும். வரக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். பிரச்சனைகள் ரொம்ப இருக்காது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் சில பிரச்சனைகள் சில தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. அடுத்து கடகராசி. கடகராசி நேரலை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசுல உள்ள வேற்றுமைகள் எல்லாம் அகலும். மனக்லேசங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. சில நேரங்கள்ல நீங்க ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம். அதாவது நீங்க ஒரு குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு உல்லாசமான ஒரு இடத்துக்கு மனைவி அழைச்சிட்டு போறது, இதனால மனசுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்க ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல மூடு சொல்லுவோம் இல்லையா, அது ஏற்படும். உங்க நிலையில இருக்கக்கூடிய அந்த தினமும் செய்யக்கூடிய அந்த வேலை ரொட்டீன்பாங்க, அந்த வேலையிலேருந்து மாறுபட்டு கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் பொழுது அதுவே மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். அதனால மனசு சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருக்கும் பொழுது மற்ற எல்லா விஷயமுமே
உங்களால் சாதிக்க முடியும். அது போன்ற நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தினமாக நாளைய தினம் விளங்குகிறது. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், நிறைந்த வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மனசுல இருக்கிற குழப்பங்களை நீக்கி நிதான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு தினம். வியாதியஸ்தர்கள், உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்பு நல்லாகும். வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு உங்க கவனம் தேவைப்படும். அதனால அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துவீங்க. மனசுல உற்சாகம் இருக்கும். இந்த தினம் உங்களுக்காக அல்ல, பிறருக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப மனநிறைவை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினம். பூர நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம். உத்தர நட்சத்திரக்காலுக்கும் இது ஒரு சிறப்பான தினமாக அமைகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் குழந்தைகளால ரொம்ப ஒரு சந்தோஷம், மனசுல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, மனக்லேசங்கள்லாம் அகன்று ஒரு அமைதியான ஒரு நாளாக அமைகிறது. அதாவது பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க. குறிப்பா அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம். நீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா விற்பதை விட வாங்குவதற்கு இது ரொம்ப உகந்த தினமாக அமைகிறது. அப்படி நீங்க வாங்கும் பொழுது அது நல்ல லாபத்திற்கு பின்னால் வைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்தர நட்சத்திரக்காலுக்கு சிறப்பான ஒரு பலன் ஏற்படும். அடுத்து இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சித்திரை முதல் 2 பாத நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு தடைகள் வந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்க செய்யக்கூடிய, அதாவது எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் அதை ரொம்ப செவ்வனே முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு காரியத்தை நம்ம நல்லபடியா முடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திட்டமிடுதல், பிளானிங் சொல்லுவோம். அந்த திட்டமிடுதலை ரொம்ப சரியா செய்வீங்க நீங்க. அப்படி அந்த திட்டமிடுதலை ரொம்ப கரெக்டா செய்யறதுனால நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு தினம். மனசுல நம்ம ஒரு தீர்மானம், மனசுல குழப்பங்களற்ற ஒரு நிலை, தொழில்ல எந்த ஒரு தொழிலை நம்ம செஞ்சிருந்தாலும் அதுல ஒரு நிபுணத்துவம், அதனால நமக்கு பெயர் புகழ் இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக விளங்குகிறது. சித்திரை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காலுக்கும் அற்புதமான பலன்கள் ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் கொஞ்சம் கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரலாம். அது பெரும்பாலும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சமாச்சாரமாக இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருக்கும். சிறு பிரயாணங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆனா எதிர்பார்த்த பண வரவு கொஞ்சம் பிரயாசப்பட்ட பிறகு வரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்க கையாள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நமக்கு அதீதமான கோபங்கள் ஏற்படும். அதை கட்டுப்படுத்தி கொண்டு செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். இதுல வரக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்கால கொஞ்சம் பின்னடைவுகள் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்களும் வெற்றிகளும் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், மன நிறைவு ஏற்படும். சில தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை மீறி உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்.
சிறந்த வெற்றிகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்களான மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள். பூர நட்சத்திரக்காரர்கள், இப்போ பூராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள் காத்திருக்கின்றன. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை செய்வதற்கு, அதாவது நல்ல பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படுவதற்கு, சில நேரங்களில் கடனுக்காக ஒரு பேங்க்ல எதுலையாவது நம்ம அப்ளை பண்றதுக்கு, இல்ல கடனை திருப்பி செலுத்துவதற்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக, சிறப்பான தினமாக அமையும். மனசுல ஒரு தெளிவான சிந்தனையும் ஒரு மனோதைரியமும் இருக்கக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள். திருவோண நட்சத்திரக்கால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும் சொல்லலாம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் நல்ல ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படும். சில சுப செலவுகள் வருவதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது. சில நேரங்களில் சில தூரதேச பிரயாணங்களை திட்டமிடுவீர்கள், அது உங்களுக்கு சிறப்பாக அமையும். சில செலவுகள் தவிர்க்க முடியாத சில சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நலம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிகழும். நீங்க ப்ரமோஷன் அது மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு காலகட்டம் நல்லபடியாவே அமையுது. புதிய வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அதுக்கான ஒரு நேர்காணல், இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள்லாம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு தடைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் காண்பிக்கின்றன.